ஹாய்ங்க, வெல்கம் டு கேஎம் ட்ராவல் vlogs. நம்ம போன எபிசோடில் சென்ட் ஜேம்ஸ் சர்ச்சு, அப்புறம் சிட்டி ஸ்கொயரில் இருக்கிற அந்த மொராவியன் ஸ்கொயரில் இருக்கிற ஒரு ஹார்ஸ் ஸ்டாச்சு அதெல்லாம் பார்த்தோம். அதோட பார்க்காதவங்க அதோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். அந்த சென்ட் ஜேம்ஸ் சர்ச்சுக்கு கீழே இருக்கிற இந்த ஆசரி அப்படின்ற ஒரு கல்லறைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் இப்போ போக போகிறோம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. இதுக்குள்ளே போகிறதுக்கு பெரியவங்கன்னா, அதாவது அபோவ் 18னா அவங்களுக்கு 160 செக்ரோன்ஸ் அந்த மாதிரி கேட்டகரி இருக்குது. குழந்தைகள்னா அதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் காசு இருக்குது. ஸ்டூடெண்ட்னா அவங்களுக்கு சம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெஷல்லாம் இருக்குது இந்த ஃபீல. For admission, are you a student? No. So 160. Yeah, card. You can on the side. On the side. உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குறாங்க. அதை படித்து தெரிஞ்சுக்கலாம் இதோட ஹிஸ்ட்ரி எதை பற்றினது அப்படின்னு. அப்புறம் என்னென்னா 13ஆம் நூற்றாண்டில் எப்போவுமே நம்மளுக்கு தெரியும்ல, ஒவ்வொரு சர்ச்னால் அந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு சின்ன கல்லறை மாதிரி இருக்கும்ல. தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருந்த கல்லறை வந்து 13ஆம் நூற்றாண்டில் ஒரு சின்னதாக இருந்திருக்கு. அப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் அந்த கல்லறை வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, ரொம்ப நெம்பிருச்சு. அடுத்து வந்து இறந்தவங்களோட உடல்களை வந்து பரி பண்ணுறதுக்கான இடம் இல்லாதனால அது பழைய உடல்கள் எல்லாம் தோண்டி எடுத்து வெளியே போட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அப்படி போடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சர்ச்சு கீழே உள்ள ஒரு அடிவாரத்தில் டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சேகரித்து அந்த பழைய எலும்புக்கூடு, அந்த மண்டவோடு அதெல்லாம். ஸோ அப்போது தோண்டி எடுக்கிற தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு கிடைச்ச சில காயின்ஸ் அந்த மாதிரி இருக்கிற அந்த எலும்புகள் மண்டையோடுகள் எல்லாம் வச்சு இந்த ஆசரி ஒன்று அப்படின்னு அடிவாரத்தில் கட்டியிருக்காங்க 17ஆம் நூற்றாண்டில். இந்த ஆசரி தான் யூரோப்லே 2வது பெரிய ஆசரி அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 மனுஷங்களோட எலும்புக்கூடுகள் வந்து இருக்குது அப்படின்னு அகழ்வாராய்ச்சியில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த அங்கே நோட்டீஸ் போட்டிருக்கிறது கூட இந்த மாதிரி எலும்புக்கூடு மாதிரி தான் போட்டிருக்காங்க. அது லைட்டோட ஷேடோ அடிக்குது. அதர்வைஸ் ஐ குட் ஹவ் ஷோன் யூ அ கிளியர் இமேஜ், ஸ்கெல் இமேஜ். இதில் மேக்ஸிமம் உடல்கள் எப்படி இறந்தாங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் யூரோப்பில் வந்து பிளேக் அதிகமாக பரவிட்டு இருந்ததுதான். அப்போது ரொம்ப மக்கள், இந்த பர்னோ மக்கள் இறந்துருக்காங்க. அவங்கள கொத்து கொத்தாக இறந்த உடனே அவங்கள டம்ப் பண்ணி பரி பண்ணுறதுக்கான ப்ளைஸ் இல்லை அப்போது. ஸோ மெயினாக வந்து இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகரித்ததுக்கு காரணம் பிளேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது முடிஞ்சு உடனே 18-19ஆம் நூற்றாண்டில் காலரா வந்துருச்சாம். ஸோ கண்டினியூஸாக 3 செஞ்சுரியாக மக்கள் வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. இந்த யூரோப் மக்கள் பிளேக்காலையும் காலராவாலையும் ரொம்ப சஃபர் ஆகியிருக்காங்க. நிறைய அழிவு இறப்புகளை சந்திச்சிருந்திருக்கு இந்த யூரோப். ஸோ அப்போது இருந்த இந்த மக்களோட எலும்புக்கூடுகள் தான் இது.
அப்புறம் கொஞ்சம் பாப்புலேஷன் ஆஃப் மக்கள் வந்து அந்த 30 ஆண்டு கால போர் ஒன்று நடந்தது யூரோப் கண்ட்ரியில், ஐரோப்பா கண்ட்ரியில். அப்போது அதில் இறந்தவங்களோட உடல்களும் இதில் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறந்தவங்கள உடல் வந்து முழுமையாக கிடைக்காம இருக்கும்ல, அந்த மாதிரி பழைய பரி பண்ணதை தோண்டி எடுக்கிறப்போ மண்டையோடு எலும்புக்கூடுகள் அதெல்லாம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆனதெல்லாம் எந்த உடம்புக்குரியது எந்தது அப்படின்னு தெரியாதனால இந்த மாதிரி அவங்க ஒரு அமைப்பாக கிடைச்ச மண்டையோடலாம் வச்சு ஒரு பக்கமும், அப்புறம் ஜாயிண்ட்டு கை கால் எலும்புகள் ஜாயிண்டெல்லாம் இருக்கும்ல அதை வச்சு அவங்க ஒரு பேட்டர்ன் மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபுல் பாடியாக கிடச்சிருக்கும்ல அந்த மாதிரி இதெல்லாம் தனியாக ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபுல் ப்ராப்பர் என்விரான்மெண்ட்டோட தான் அவங்க வென்டிலேஷன், அந்த ஏர் சர்க்குலேஷன், அந்த லைட்டு இதெல்லாமே ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் உள்ளே போய் பார்க்குறனால நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் கன்சர்னோட தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் 2001 தான் இது பொதுமக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்க. பப்ளிக் வந்து இதை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இன்னுமே நம்ம உள்ளே போனோன்னா ஒரு மாதிரி சிமெண்ட் ஸ்மெல்லு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் நமக்கு இருக்கும் இதெல்லாம் இந்த இதுக்குள்ளே போகிறப்போ. ஃபுல்லாக அது எல்லாமே எலும்பு தான். அப்புறம் இந்த சில இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக நெப்பி வச்சுருக்காங்க உள்ள வரைக்கும். உங்களுக்கு தெரியுதா? அப்புறம் ஒரு ஒரு ஃபுல் எலும்போட மனுஷனோடது அப்படியே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடில் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஊரில் இதெல்லாம் பார்க்கவே முடியாது, இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ நான் ரொம்பவே வியந்து பார்த்த ஒன்று, அதனால் உங்களுக்கும் நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா பை பாய்ங்க.